ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எக் நூடுல்ஸ் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி காய வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா, இப்போ நூடுல்ஸை வேக வைக்க போகிறோம். அது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கிறதுக்காக எண்ணெயும் உப்பும் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நூடுல்ஸ் பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும். அது பிரகாரம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் 5 நிமிஷம் பாயில் பண்ண போகிறேன். இப்போது நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். இது எப்படி வணக்கணும்னா, நீங்கள் பொரியல் மாதிரி வணக்காமல் லேயராக இருக்கிற மாதிரி வணக்கிக்கிட்டால் தான் எக் நூடுல்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேச்சஸாக நமக்கு கிடைக்கணும். இப்போது முட்டையை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 4 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1 அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கணும். இது கூட 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம், முட்டைக்கோஸ் கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம். நான் எல்லாமே ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸு, பட்டாணி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இந்த காரமே போதும். இதை ஒரு 2 நிமிஷம் சிம்லியே வேக விடலாம். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். காயெல்லாம் ஒரு 1/2 பாயில் ஆனால் போதும். இது கூட நாம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸு, நூடுல்ஸ் எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நாம் வணக்கி வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட உங்களுக்கு பெப்பர் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி முட்டையிலே பெப்பர் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில்லி பவுடர், மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கனால காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காரமே போதும். இப்போது டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.